Praise the Lord. Praise the Lord. Praise, praise, praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தந்திருக்காரு? என்ன கொடை தந்திருக்காரு? பரிசுத்தாவியவா? யார் ப்ரேயர் பண்ணது? மைக்கில் ப்ரேயர் பண்ணது யாரு? அனிதாவா? யாரு யார்? சூப்பராக ப்ரேயர் பண்ணாங்க. சரி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. என்ன சரி, உயிர்த்த ஆண்டவர் என்ன கொடுத்தாரு எல்லாருக்கும்? என்ன என்ன தந்தாரு? யாரோ ஒருத்தர் கரெக்டாக சொன்னீங்க. சமாதானத்தை கொண்டு வந்தார். என்னத்தை கொண்டு வந்தார்? அது சொல்ல தெரியலையே. அப்போ உயிர்த்த ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? சமாதானம். இப்போ நம்ம எல்லாருமே சமாதானமாக இருக்கம்மா? இருக்கம்மா? எல்லாரும் சமாதானமாக இருக்கம்மா? இல்லை இல்லை இல்லை. ஒரு வகையில் யார்ட்டையாவது கொஞ்சம் கொஞ்சம் மனத்தாங்கல் இருக்குது. என்ன இருக்கா இல்லையா? உண்மையை ஒத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை தருவார். உண்மை சொல்லலையோ அப்படின்னு போயிடுவார். சரியா? சரி, அரண்டு போய் பயந்து போய் குழப்பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம திருத்துதர் சீடர்கள்லாம் எங்கே இருந்தாங்களாம்? அறையில் பூட்டிக்கிட்டு பயந்து போய் இருந்தாங்களா இல்லையா? அப்படியே பயம். ஒரு கதவு சத்தம் கேட்டால் பயம், ஒரு வெளியில் சத்தம் கேட்டால் பயம். அந்த மாதிரி ஒரு பயத்தில் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? அரண்டு போய் இருந்தாங்க. நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவானுங்களோ, நம்மளையும் இயேசுவை மாதிரி கொன்று போடுவானுங்களோ, என்ன செய்யறது? நம்மளை இப்படி தவிக்க விட்டுட்டு மனுஷன் போயிட்டாரே, என்ன செய்யறது? அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில், போராட்டத்தில், பயத்தில் அரண்டு போய் அறைக்குள் இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? கதவை தட்டி, திறங்கடா, என்னடா இப்படி பயந்து போய் இருக்கிறீங்க, திறங்க கதவை, அப்படி கேட்டாரா? இல்லை. எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவர், உறைந்திருப்பவர், எல்லாவற்றையும் கடந்தவர். அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர்களுக்கு மத்தியில் வந்து நின்றார். எப்படி? கதவு திறந்ததா திறக்கலையா என்னன்னே தெரியாது. ஆனால் அவர்கள் மத்தியில் வந்து நின்று என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அருமையான ஒரு அமைதியான ஒரு வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு சமாதானம். இப்போ அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். இப்போ பாதி பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? ஐயோ, எப்படி வந்தார், எங்கே வந்தார், எவன்டா கதவு திறந்தது, எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்தவர் அவர்கள் மத்தியில் வந்து நின்று அவர்களுக்கு என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். சமாதானம் என்பது உலகம் தரும் ஒரு சாதாரண அமைதி அல்ல. சமாதானம் என்பது உலகம் தரும் ஒரு சாதாரண அமைதி அல்ல. சத்தப்படாத, அமைதியாயிரு, பேசாம இரு, அந்த அமைதியை சொல்லலை இல்லையா? இவர் என்ன சொல்றாரு? உள்ளத்தின் ஆழத்தில் என்ன நடந்தாலும் ஒரு மன நிறைவோடு அமைதியாக இருப்பதை குறித்து அவர் உங்களுக்கு சமாதானம் என்கிறார். அப்போ இந்த சமாதானம் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு வார்த்தை, ஒரு கொடை, ஒரு பரிசுன்னு கூட சொல்லலாம். இப்போ சமாதானம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் இடிதான் இடிஞ்சு விழுவட்டுமே, அமைதியாக இருப்பாங்க. அத்தகைய ஒரு சமாதானத்தை கொடுக்கத்தான் ஆண்டவர் வந்தார். இப்போ சீடர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன? அதனால பயந்து போய் இருந்தாங்க. அப்போ இயேசு வந்து என்ன செய்தார்? என்னை விட்டு ஓடுனீங்களா? என்னை காட்டி கொடுத்தீங்களா? என்னை மறுதளிச்சிங்களா? என் துன்பத்தில் என்னோட இருந்தீங்களா? அப்படிலாம் கேட்கவே இல்லை. கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஒன்றுமே கேட்கல. எதுவுமே நடக்காதது போல் என்ன செஞ்சிட்டாரு? அமைதியாக வந்து அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த சமாதானம்
உலகந்தரும் சமாதானம். இப்போ சண்டை போட்டுக்கிறோம் குடும்பத்தில், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க, நல்ல விதமாக இருந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க, ஒரு மாதம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் பழையபடி கதை ஆரம்பிச்சிடும். அது நிரந்தரமான சமாதானமா? இல்லை, அது நிரந்தரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் தருகிற சமாதானம் நிரந்தரமானது, நிலையானது, உறுதியானது, உண்மையானது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி வேணும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு நம்ம ஏற்புடையவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த சமாதானம் வரும். சமாதானம் சும்மா அவங்கெல்லாம் நல்ல குடும்பம், எப்பயும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படி அதெல்லாம் இல்லை. அந்த சமாதானத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் நிலைகுலையாமல் இருக்கிறது தான் அந்த சமாதானம். அதுதான் கடவுள் தர சமாதானம். அந்த சமாதானம் இன்றைய உலகில், குடும்பங்களில், நாடில், சமுதாயத்தில் இப்போ இந்த யாரை கேட்டாலும், ஐயோ சிஸ்டர் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. எதுக்குமா? எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை. ஒரு பணித்தலங்களுக்கு போங்க சிஸ்டர், இங்கே எல்லாருமே வெவ்வேறு விதமாக இருக்காங்க, சமாதானமே இல்லை, ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு அன்பிய கூட்டத்துக்கு போங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க, சிஸ்டர் ஆளாளுக்கா ஒன்று சொல்லுதுங்க, கஷ்டமாக இருக்குது, அதனால் ஒரு சமாதானமாக செயல்பட ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் மக்கள் வாயிலிருந்து வருவது சமாதானமாக இருக்கணும், சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க, சமாதானம். அப்போ இந்த சமாதானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. குடும்பத்துக்கும் தேவை, சமுதாயத்துக்கும் தேவை. இன்றைக்கி நாட்டில் நம்ம நாடு எவ்வளவு சீரழிஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா? ஐயோ கடவுளே, இந்த அரசியல்வாதிகள்னால இன்றைக்கி அப்பாவி மக்களாகி நம்மெல்லாம் பாதிக்கப்படுறோம். ஆளாளுக்கா ஒரு கட்சி, ஆளாளுக்கா ஒரு பிரச்சாரம், ஆளாளுக்கா ஒன்று சொல்கிறானுங்க. என்னென்னா நடக்க போகுதோ, எத்தனை அப்பாவி நம்ம தான் இப்போ பயந்து போய் இருக்கோம், நாட்டில் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு, இல்லையா? அப்போ சமாதானம் இல்லாட்ட எல்லாமே நிலை குலைந்து போகும், எல்லாமே தாறுமாறாக நடக்கும். அப்போ இந்த சமாதானம் இல்லைன்னா என்ன செய்யும்? என்னதான் பட்டம், பதவி, பணம், காசு, பங்களா, வீடு என்ன இருந்தாலும் சமாதானம் தருமா? சிலர் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் இருக்குது சிஸ்டர், ஆனால் தூக்கமே வருதில்ல. எல்லா வசதியும் இருக்குது, தூக்கம் வருதில்லை. ஏன்? அமைதி இல்லை, அங்கே சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் ஒரு நிறைவு, மன நிறைவு தான் அந்த சமாதானம். ஒரு மன நிறைவோடு நம்ம இருந்தால் எதையுமே நம்ம பொருட்படுத்த மாட்டோம், அதிகப்படியாக தேட மாட்டோம், அதிகப்படியாக எதிலையும் தலையிட மாட்டோம். மன நிறைவோடு இருப்பதில் திருப்தியாக இருப்போம். இது நிறைந்த ஒரு சமாதானத்தை தரும். ஆனால் இன்றைய உலகத்தில் என்னது உண்மையான சமாதானம்? என்னதான் அது எங்கே தான் இருக்குது? அந்த உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான சமாதானம் நமக்கு வேணும்னா அப்போ என்ன செய்யணும்? அந்த சமாதானம் நமக்கு தேவைன்னா ஆண்டவர் தான் நமக்கு அந்த சமாதானத்தை தரணும். இதைத்தான் யோவான் 14:27, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அதே வார்த்தை, உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். சரி, இது இந்த அமைதின்னு சொல்கிறது இப்போ புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லையா? அமைதினா இப்போ பிள்ளை சத்தம் போடுறா, சத்தம் போடாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சமாதானம்னு சொல்லும் பொழுது அது ஒரு கணம், அது ஒரு ஒரு மதிப்புக்குரிய, ஒரு வல்லமை மிக்க, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இல்லையா? அப்போ அமைதியை விட்டு செல்கிறேன், அமைதியை விட்டு செல்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், சமதானம் உங்களுக்கு தானமாக அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்போ சமாதானம்ங்கிற வார்த்தை அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன். ஏன் அவர் இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது? நம்ம யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது? இயேசு எவ்வளவு கொடுமை! முதல்ல அவர் பிடிபட்டதுலேருந்து யோசித்து பார்ப்போம். அவர் எதுலையாவது ஒரு கலங்குனாரா, தடுமாறினாரா,
ஏதாவது கேள்வி கேட்டாரா? அல்லது யாருக்கிட்டையாவது ஏதாவது பிரச்சனை பண்ணினாரா? இல்லை, அமைதியாக இருந்தார். நான் நினைப்பேன், இதை பற்றி தியானிக்கும் பொழுது நினைப்பேன், இப்போ திருப்ப ஆசிரியர் சொல்லியிருக்காரு, உம்மை பற்றி பேசாட்ட பாடாட்ட என் வாய் உள்நாவோடு உள்வாயோடு ஒட்டி கொள்ளும் அப்படின்னு. ஒரு வேளை இயேசுவுக்கு அப்படி ஒட்டி கொண்டதோ அப்படின்னு நான் நினைப்பேன். இல்லை, அப்படி இல்லவே இல்லை. அவர் அமைதி காத்தார். ஏன்னா நீதி உண்மையை அறிகின்ற பரலோக தந்தைக்கு அவரை பற்றி அப்படியே தெரியும். அப்படிப்பட்ட அவரை யார் என்னென்ன பேசினாலும், என்னென்ன மாதிரி தீர்ப்பு வழங்கினாலும், என்ன மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அவர் அமைதியாக இருந்தார். சமாதானமாகவோ சந்தோஷமாக நிம்மதியாக எந்த பேச்சும் பேசாமல், பரலோக தந்தைக்கு தெரியும் எல்லாங்கிற அந்த உணர்வு நிலையில் அவர் மிகவும் நிலைகுலையாமல் இருந்தார். இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, நான் நல்ல 2 கேட்டேன், நல்ல 2 கொடுத்தேன், அந்த 2 என்னன்னே தெரியல. அடிக்கடி பெண்கள் சொல்கிற வார்த்தை, அவன் அப்படி பேசினால நல்ல 2 கொடுத்து விட்டேன் அப்படின்னு. அந்த 2 என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. அமைதியாக சமாதானமாக என்னன்னு தெரியல. அடிக்கடி நான் காதில் விழுவும். நான் கேட்டிருக்கிறேன், சிஸ்டர் அவன் நல்லா என்னை திட்டான், நானும் நல்லா 2 கொடுத்து விட்டேன். அந்த 2 கொடுத்தேன்னே சொல்லுவாங்க. என்ன அந்த 2ன்னே தெரியல. அது ஏன் அப்படி கொடுக்க போகிறீங்க? அதை கொடுக்காம வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த 2ஐயும். என்ன அது என்னம்மா அந்த 2? எனக்கும் தெரியல. யாருக்காவது தெரியுமா? இப்படி அடிக்கடி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நல்லா 2 கொடுத்தேன் சிஸ்டர் அப்படின்னு. அது என்ன அந்த 2னா, அது திட்டி விட்டேன் நல்லா, அதுதான் அந்த வார்த்தை. அது திட்டி விட்டு மனசு கஷ்டத்தை காயப்படுத்தின பிறகு அதை திருப்பி அதை சரி கட்ட முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? அது சமாதானத்துக்கு குறைவாக தானே வருது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ இங்கே பாருங்கள், இந்த இயேசுவைத்தான் நீங்கள் தியானிக்கணும். ஒரு பிரச்சனை நடந்துட்டா, ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை வந்துருச்சா, ஒரு புரிந்து கொள்ளாமல் ஒரு பிரச்சனை, உடனே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சண்டை எப்படின்னே எனக்கு சொல்ல தெரியல. இங்கே சண்டை சில நேரங்களில் நான் பார்க்குறேன், இங்கேயும் அங்கேயும் வாக்குவாதம். சில நேரங்களில் போய் இந்த அன்பிய கூட்டங்களுக்கெல்லாம் நான் போவோம்ல, அப்போ போகும் பொழுது இவன் சொல்லுவான், ஐயோ கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா, அதெல்லாம் முடியாது. அப்போ அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு சரி கட்டவே முடியாது. இப்படி பிரச்சனையாக ஒருத்தராவது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. அப்போ விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் தானே அந்த சமாதானத்தை வளர்க்க முடியும், உறவை வளர்க்க முடியும். அப்போ இவர் விட்டு கொடுத்துட்டாரு, நீங்கள் என்ன வேணால் என்னை செஞ்சுக்கோங்கடா, என்னுடைய திட்டம் கடவுளுடைய திட்டம் இப்படி தான், பரலோக தந்தையின் திட்டம் இவ்வளவு தான். நீ என்னைய பைத்தியக்காரன்னு சொன்னாலும் சரி, நீ என்னைய அவன் மோசமானவன் என்ன நீ சொன்னாலும் சரின்னு இயேசு என்ன செய்தார்? நித்திய மௌனம் காத்தார். நித்திய மௌனம் காத்தார். எல்லாத்தினும் ஆணியில் அறையும் பொழுது கத்துனாரா? டேய் விடுங்கடா வலிக்குது விடுங்கடான்னு கத்துனாரா? இல்லை. 2 காடையும் சேர்த்து வச்சு அறையும் பொழுது ஐயோ எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும். அப்போ சொன்னாரா? ஏதாவது சொன்னாரா? அறிவு கட்டவனுங்களை, இந்த காலால் தானடா நடந்து போய் நிறைய காரியங்கள் செய்தேன், என்னைய போய் இந்த மாதிரி அறையிறீங்களே அப்படி கேட்டாரா? கேட்கவே இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம எதை தியானிக்கிறோம்? எதை நம்ம வாழ்க்கைக்கு எதை நம்ம முன்மாதிரியாக எடுத்துக்கிறோம்? சொல்லுங்க, யோசிங்க. சும்மா இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு கைதட்டி பாடிட்டு சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு திருப்பி பழைய குருடி கதவை திரட்டின்னு வந்தீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? நன்றாக தியானிக்கணும், உங்களை பற்றி யோசிக்கணும். நான் ஒரு சமாதானத்தின் கருவியாக இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ இயேசு அந்த பலவிதமான சோதனைகள், அவர் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், தவறான புரிதல்கள், சந்தேகங்கள் எல்லாமே அவர் சந்தித்தார். அத்தனையிலையும் அவர் மௌனம் காத்தார், அமைதியாக இருந்தார், தன்னுடைய சமாதானத்தை கெடுத்து கொள்ளவில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இதே சூழ்நிலைகளை நம்ம சந்திப்போம்.
நமக்கு கஷ்டம் வராதா? பிரச்சனை வராதா? சண்டை வராதா? புரிஞ்சுக்கிறாம பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, பொறாமப்படுவாங்க, எல்லாம் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் இயேசுவே இவ்வளவு சகிச்சாரு, இதில் என்ன குறைஞ்சி போகுது? எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. நான் ஸ்கூலில் படிக்கையில் யாராவது பிள்ளைய திட்டுனாங்கன்னா எங்கள் அம்மாட்ட ஓடி போய் சொல்லுவேன், அம்மா அந்த என்னை ஜெசி என்னை இந்த மாதிரி பேசிட்டாமா அப்படின்னு. இப்போ உனக்கு உடம்புல எந்த பாகம் குறைஞ்சி போச்சுன்னு கேட்பாங்க. அவள் சொன்னதில் இப்போ உன் உடம்புல எந்த பாகம் குறைஞ்சி போச்சு? ஒன்றும் குறையலை. இல்லை, அந்த பிள்ளை சொல்லிட்டு போகுது, நீ பாட்டுக்கு இரு, நீ அமைதியாக இரு. சாதாரண ஒரு அம்மா சொல்கிற வார்த்தை. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பாப்பா, உங்கள் மக உங்கள்கிட்ட அவங்க குடும்பத்தில் நடந்த கதையை சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ சும்மாவை விட்டாவள, 2 கேட்குறதானே, 2 சொல்கிறதானே, இப்படி சொல்லுவீங்கள? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது பரவாயில்லம்மா, அவங்களுக்கு தெரியாமல் பலவீனத்தில் அறிவீனத்தில் புரிஞ்சுக்கிறாம பேசிக்கிறாங்க, நீ பொறுமையாக போ, நீ அமைதியாக இரு, அப்போ தான் நல்ல குடும்பத்தில் சமாதானம் வரும், சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம பொறுமையாக இருக்கணும், அதைத்தான் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போது இயேசு பொறுமையாக அமைதியாக எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கொண்டது போல அந்த சமாதானத்தை, அந்த அமைதியை, அந்த ஒரு சகிப்புத்தன்மையை நமக்கு தர வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கணும். அப்போ குடும்பங்களில் எந்த பிரச்சனை எதுவாக மேலோங்கி எது நின்னாலும் யாராவது ஒரு ஆளாவது சமாதானம் செய்யக்கூடிய ஆள் இருக்கணும். ஒரு ஆளாவது அதை மேற்கொண்டு அதை சரி கட்டக்கூடிய ஒரு நபராவது இருக்கணும். அது நானாக இருந்தால் என்ன அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் முடிவெடுங்க. என் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைக்கு சரி செய்கிற ஒரு ஆள் நானாக இருக்க வேண்டும். நானாக இருந்து எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும். அப்படியான ஒரு முடிவை இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு இந்த பிரச்சனைகளில் இது பிரான்சிஸ் அசிசியார், அவரை ஒரு மாடலுக்கு நம்ம எடுக்கலாம். பிரான்சிஸ் அசிசியார் பெரிய பணக்காரர். அவர் அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுத்தினார். கடைசியில் போட்டுறது துணியை கலட்டி விட்டுட்டு கையை வச்சு பொத்திக்கிட்டு வெளியே சாக்கை உடுத்திக்கிட்டு அப்படி வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, அமைதியின் தூதுவனாய் என்னை மாற்றும், சமாதானத்தின் கருவியாய் என்னை மாற்றும். இப்போ நம்ம நினைப்போம் அவங்களாம் சன்னியாசிகள், அவங்க நல்லா தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா? சன்னியாச மடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இவர் நிறைய பக்தியாக இருப்பார். இவர் எப்போ பார்த்தாலும் பாடுகளை பற்றி தியானிப்பார். எப்பயுமே இவர் ஜெபம் பண்ணணும். கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு? பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. சேர்றவங்களெல்லாம் அங்கே சமையலெல்லாம் இல்லை, ஆசிரமத்தில் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அப்போ இவரை எவ்வளோ பேசியிருப்பாங்க, அதில் சேர்ந்தவங்களாம் எவ்வளவு குறை சொல்லியிருப்பாங்க, எவ்வளவெல்லாம் பேசியிருப்பாங்க. அதுதான் இவர் இந்த பிரேயரே எழுதியிருக்காரு. ஆண்டவரே, அமைதியின் தூதுவனாய் என்னை மாற்றும், சமாதானத்தின் கருவியாக என்னை மாற்றும், பகையுள்ள இடத்தில் பாசத்தை நான் கொடுக்கணும். இப்படி அவர் நல்ல ஒரு ஜெபம். டெய்லி நானும் அந்த ஜெபத்தை சொல்லுவேன். அப்போ டெய்லி அந்த ஜெபத்தை சொல்லணும். அப்போ அவருக்கு நிறைய கஷ்டங்கள். இயேசுவுக்கும் போன இடங்களெல்லாம் கஷ்டம், பிரச்சனை, துன்பங்கள் தான். ஆனால் அவர் அமைதி நிலைக்குலையவே இல்லை, சமாதானத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம அந்த புனிதர்கள் வரலாறுலாம் படிக்கும் பொழுது நாமும் அவர்களைப் போல அந்த சமாதானத்தின் கருவியாக தூதுவனாக இருக்க நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பங்களில், பணி செய்ய இடங்களில் இந்த அன்பு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருவியாக இருக்கணும். நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும், அவங்க நல்லா அமைதியாக இருப்பாங்க, இந்த பிரச்சனையிலாம் அவங்க தலையிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை கட் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். புரியுதா? இப்போது ஒரு இடத்துல எங்கேயோ போகிறீங்க, அவங்க குடும்பத்தில் தான் எங்கேயும் போயிட்டு வரீங்க, அங்கே சிலப்பாக சண்டை நடந்துக்கிட்டு, உங்களை கண்ட உடனே அவங்க நிறுத்தக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் சமாதானத்தின் கருவிங்கிறத உங்கள் வைப்ரேஷன், உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி இருந்தால் அது பெரிய ஆசீர்வாதம். அப்போ நம்ம குடும்பத்தில்
அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம குடும்பங்களில் பணி செய்ய இடங்களில் இந்த சமாதான குறைவு ஏற்படும் பொழுது நம்ம ஒரு சமாதான கருவியாக ஒரு தூதுவனாக அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அம்மா அப்பா சண்டை போட்டால் கூட இந்த சின்ன குழந்தைங்க இதுக்கு போய் எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, விடுங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு பையன் பாட்டு பாடுறான்ல, பேர் என்ன, தினேஷா, ஒரு சின்ன பையன் யூடியூப்பில் பாட்டு பாடுறான்ல, திவினேஷ். அந்த பையன் என்ன தெரியுமா, அவங்க அம்மா அப்பா ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இப்போ தான் நல்ல லக்ஸுரியஸாக வந்துட்டாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா ஒரு பிரச்சனையில் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த பையன் சொல்கிறேன், சும்மா விடுங்கப்பா, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு சம்பாரித்து தருவேன், இதுக்கு ஏப்பா அம்மாவோட சண்டை போடுறீங்க, நான் இருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன வாண்டு அது சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அம்மா அப்பா பிரச்சனை பண்ணையில் சொல்லணும், எதுக்கு இப்படி போய் பேசிக்கிறிய, விடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் ஆண்டவர் அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம குடும்பங்களில் சமாதானத்தை வெளிப்படுத்தும் அல்லது உருவாக்கும் ஒரு சமாதான தூதுவனாக அல்லது கருவியாக நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி முடிவு எடுக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கையை கொடுத்து இன்னையில் இருந்து நான் சமாதானத்தின் தூதுவனாக இருப்பேன், சமாதானத்தின் தூதுவனாக இன்னைக்கு இருப்பேன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆமாம், இருக்கணும். நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன செய்யணும், கிரியை செய்யணும். சும்மா வெறுமனே கைகுலுக்கி சொல்கிறது அல்ல, இது பலனளிக்க கூடியதாக இருக்கணும். நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. அந்த இப்படி எதுக்கு சொல்கிறோம்னா, நமக்கு பிரச்சனை வரும்பொழுது உணர்வு வரும், நினைப்பு வரும். ஐயோ நம்ம அன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங்கில் அப்படி சொன்னோமே, ஐயோ அப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு நினைவு வரும். அதுக்காகத்தான் இதை செய்ய சொல்கிறது. சும்மா ஜாலியாவோ சிரிக்கிறதுக்கோ இதுக்கு அல்ல, இல்லையா? பொருளுணர்ந்து நீங்கள் செயல்படணும். ஓகே. அப்போது வீட்டில் குடும்பத்தில் வெறுப்புக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், அன்பாக இருக்கணும். வயசானவங்க திருப்பி சொன்னதே சொல்லுவாங்க, லூஸ் மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. கிழவி சும்மா இரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கிழவனுக்கு வேற வழியே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், அவங்க அவ்வளவுதான் பாவம் இல்லையா, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும், இதை தரவா, சரி இந்தாங்க, முடிஞ்சது கதை. இந்த வாரேன்னு சொன்னால் அது மீண்டும் பெரிய கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்குறத நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அங்கே பிரச்சனையே தீர்ந்தது. அப்போது வெறுப்புக்கு பதிலாக அன்பை கொடுக்கணும், துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியாக கொடுக்கணும். எல்லாரும் ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது, ஒரு துக்கமாக இருக்குது. அப்போ என்ன செய்யும், எல்லாருமே அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாருமே துக்கமாக இருந்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல அந்த துக்கத்தை கலைக்கிறது யார்? யாராவது ஒரு ஆள் இருக்கணும்ல. அப்போ யாராவது ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் என்ன? அந்த குடும்பத்தில் அந்த துக்கம், சில பிள்ளைங்க நல்லா ஜோக் அடிப்பாங்க, சில பிள்ளைய நல்லா ஜாலியாக இருப்பாங்க, சில பிள்ளைய நச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க, சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, மனசுக்குள்ளே ஜெபிப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனை மாறும். அப்போ அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்க பார்க்கணும். அப்போ அந்த துக்கத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு சூழ்நிலையை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வார்த்தையை, ஒரு நிகழ்ச்சியை அப்படி சொல்லி அந்த சிச்சுவேஷனை என்ன செய்யணும், மாற்றி விட்டு ஒரு சமாதான நிலைக்கு கொண்டு வரணும். அப்புறம் இப்போ சில நேரங்களில் ஒரு வீட்டில் ஐயோ வீட்டுக்கு போகவே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களை கேட்டிருக்கேன். இளைஞர்கள் கூட சொல்கிறத கேட்டிருக்கேன், எனக்கு வீட்டு போவே பிடிக்கல சிஸ்டர், ஒரே சண்டையும் சச்சரமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பாவுக்கு சண்டை தான், பிடிக்கவே இல்லை, ஏப்பா பிடிக்கல. அப்போ அங்கே என்னது, பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், குடிச்சிட்டு வர்றவராக இருக்கலாம், அல்லது நல்லா சம்பாதிக்காமல் வேலைக்கு போகாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு வறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் அப்போ அப்படி தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த இருண்ட இடத்துல ஒளியேற்றக்கூடிய ஒரு பிள்ளையோ, ஒரு இறை வார்த்தையோ, ஒரு ஜெபமோ இது இருந்துச்சுன்னா அந்த இருள் போன்ற அந்த சூழ்நிலையை, அந்த துக்கமான சூழ்நிலையை மாற்ற முடியுமா, முடியாதா? முடியும், நம்மளால் முடியும்.
அப்படி மாற்றக்கூடியதாக இருக்கணும். அப்படி மாற்றி ஒரு சமாதானமான வாழக்கூடிய ஒரு சில வழிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்போ இதை எப்படி சரி கட்டலாங்கிறத நீங்கள் அதை உயிர்த்துணரணும், தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஜெபிக்க தொடங்கணும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் சமாதானமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நல்ல உறவோடு இருப்பீங்க. நீங்கள் சந்திக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உறவு ஏற்படும். அப்போ ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சா இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு, பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? சமாதானமாக வாழ்கிறதுக்கு எப்போதும் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து காலையிலே ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபிக்க வேண்டும். இங்கே ஜெபிச்சுட்டு வெளியே போகும் பொழுது எல்லாமே நல்லா இருக்கும். அன்றைக்கு முழுவதும் எல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இப்போ சில நேரங்களில் மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவோம். இப்படிப்பட்டவங்க ஜெபிக்கும் பொழுது அது ஒரு காரியம் நடக்காது. ஏன்னா நீங்கள் உள்ளத்தில் வெறுப்பை வச்சுருக்கீங்க, உள்ளத்தில் வைராக்கியத்தை வச்சுருக்கீங்க, பழி வாங்கணும், மன்னிக்கவே இல்லை. அப்போ இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது பெயரளவுக்குள்ள ஜெபமாக இருக்கும். அந்த ஜெபம் கேட்கப்படாது. உள்ளத்தில் சமாதானத்தோடு அமைதியோடு இருந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கே அனுபவமாக இருக்கலாம். இங்கே இருக்கிறவங்களில் பலருக்கு இது அனுபவமாக இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? இந்த சமாதானத்துக்கு முதல் வழி நல்லா ஜெபிக்கணும். ஜெபிச்சு கடவுளோடு நல்ல உறவாக இருக்கணும். அதே போல் மற்றவங்களோடும் உறவாக இருக்கணும். இந்த உறவு இல்லாமல் ஜெபிச்சா ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லிட்டேன். இது அடிக்கடி நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் நல்ல உறவோடு இருந்து ஜெபிக்கும் பொழுது அதிகமாக சீக்கிரம். இப்போ பாருங்களேன், சில ஹிந்துஸ் எல்லாம் கோவிலுக்கு போவாங்க, இப்படி என்னத்தையே தேங்காய் உடைப்பாங்க, அதை வாங்குவாங்க, செய்வாங்க, போயிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் நடந்துடும். அவங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம். வருஷக்கணக்காக மாதக்கணக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க, ஆனால் நமக்கு கிடைக்காது. ஏன்? உள்ளத்தில் அந்த நம்பிக்கையும் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, நல்ல உறவும் இல்லை. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி காரியங்கள். அதனால் என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்து குடும்பத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து உம்முடைய தெய்வீக சமாதானம் இன்று என்னுடைய குடும்பத்தில் நிலை கொள்ளணும். நான் சந்திக்கிறவங்க, நான் பார்க்குறவங்க, என்ன சந்திக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சமாதானத்தின் வைப்ரேஷன், அந்த அருள் ஆசீர் மற்றவங்களுக்கு அலையாக போகணும் அப்படின்னு சொல்லி காலையில் நீங்கள் ஜெபிக்கணும். ரெண்டாவது, பிரச்சனைகள் கண்டிப்பாக யார் குடும்பத்திலையும் எப்படிப்பட்ட குடும்பத்திலையும் வரும். அப்போ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த சமாதானத்துக்கு முக்கியமான ஒரு அம்சம் மன்னிக்கணும். மன்னிக்காமல் நீங்கள் சமாதானமாக வாழவே முடியாது. அப்போ வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கஷ்டங்கள் எது வந்தாலும் நீங்கள் மன்னிக்காட்ட அந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும், அந்த ஆள் தான் ஞாபகம் வரும், அந்த இடம் தான் ஞாபகம் வரும், அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்க? நீங்கள் எப்படி அமைதியாக இருப்பீங்க? எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க? எப்படி உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அனுபவம் இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன? ஆமாம், என்னன்னா நம்ம மன்னிக்காமல் உள்ளத்துக்குள்ள ஒரு சண்டை போட்டுட்டு அந்த பிரச்சனையை எங்கே போனாலும் இப்போ ஜெபம் பண்ண தொடங்குவீங்க, அந்த ஆள் தான் வந்து நிற்கும். இப்போ ப்ரேயர்லே அந்த அவ சொன்ன வார்த்தை, இப்படி கேட்டுட்டாளே, இப்படி சொல்லிட்டாளே, இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். அவன் மன்னிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நேர் அவங்கள மன்னிக்கணும், நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும், அவங்ககிட்ட மன்னிப்பு வாங்கணும். சரி, இதோட நம்ம விட்டுருவோம்ப்பா, இனி தொட்டு எதுவும் நடக்காதபடி பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு உரையாடல் நடத்தி இதை செய்யாத வரைக்கும் நீங்கள் என்ன தான் ஜெபிச்சாலும் உங்களுக்கே ஞாபகம். ஏன்னா எனக்கெல்லாம் அப்படி வரும். யாரையாவது சிஸ்டர்ஸ் சத்தம் போட்டேன்னா, ஏன் சிஸ்டர் இது இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ப்ரேயருக்கு போனால் அந்த ஞாபகம் வரும்.
ஐயோ இந்த சிஸ்டரை சத்தம் போட்டோமே பேசினோமே, ஐயோ அது சாப்பிட்டுச்சா, அது ப்ரேயர் பண்ணுச்சா, அது குளிச்சுச்சா, இந்த மாதிரி ஞாபகம் வரும். அது மாதிரி உங்களுக்கும் வரும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடணும்? உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவனோ மாமியார் யாராக இருந்தாலும், ஐயோ மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே மன்னிச்சுக்கோங்க, அப்படி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, என்னையும் ஆசீர்வதிங்க. முடிஞ்சது. இது உங்களுக்கு கஷ்டமா? மன்னிக்கிறது கஷ்டம்னு நிறைய பேர் உணர்றீங்க. ஏன் மன்னிக்கிறது கஷ்டமாம்மா? கஷ்டமா? மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். இப்போது இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, மன்னிக்காமல் பிறரோட பகையாக அவர்களுடைய அந்த காயப்படுத்தின வார்த்தைகள், அந்த சம்பவங்களை வச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் சிறைக்குள் இருக்கிறீங்கன்னு அர்த்தமும். நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருப்பாங்கள்ல தப்பு பண்ணிட்டு, அதே போல் நம்ம யாரையும் மன்னிக்காமல், அவங்களோட நல்ல உறவு இல்லாமல், அவங்க சொன்ன வார்த்தைகளை, காயப்படுத்தின வார்த்தைகளை, புண்படுத்தின வார்த்தைகளை நினச்சி கொண்டே இருந்தோம்னா அது நம்ம ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குமா. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே, உண்மை இவ்வளோ கொடுமைப்படுத்தி அவங்களெல்லாம் மன்னிச்சிங்க, வந்து ஏண்டா இப்படிலாம் என்னை பண்ணிங்களேன்னு கேட்கவே இல்லை. அதனால் நான் இனி எதுவுமே கேட்காம பெருந்தன்மையோடு நான் மன்னிக்கிறப்பா. நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும், நிறைய ஆசீர்வாதங்கள் நடக்கும். சரியா? அதனால் நீங்கள் மன்னிக்கணும். மன்னிக்காமல் நீங்கள் என்ன தான் ப்ரேயர் பண்ணினாலும் உங்கள் உறவு நிலை நல்லா இல்லாட்டா உங்கள் ஜெபம் அப்படியே மேகங்களுக்கு இடையிலே தான் நிற்கும். வானங்களை ஊடுருவி செல்லாது. அது சென்று ஆண்டவருடைய பாதப்படிக்கு போய் அந்த ஜெபம் நறும்புகையாக அவர் நுகர்ந்து அதை அவர் ஆசீர்வாதமாக வாயிலை திறந்து உங்களுக்கு அள்ளி ரெட்டிப்பாக தருவதற்கு உங்கள் மன்னிக்கா தன்மை தடையாக இருந்தால் என்ன செய்கிறது? அதனால் மன்னிங்க, உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இப்போது தாவீதரசர் இருந்தார்ல, ஒரு எக்ஸாம்பிள் நான் வாசிக்க சொல்லலை, ஆனால் நான் உங்களுக்கு கதை எடுத்து சொல்கிறேன். தாவீதரசர் என்ன செய்தார்? பெரிய தப்பு பண்ணார் இல்லையா? அவர் தப்பு பண்ணினார். அடுத்த மனைவியை கவர்ந்தார், அவனை கொண்டு போய் போரில் நிறுத்தி கொண்டார், நிறைய தவறு பண்ணிட்டார். ஆனால் அவர் அரசர் அரண்மனையில் இருக்கிறார். நிம்மதியாக இருந்தாரா? அவருக்கு நிம்மதி இருந்ததா? நிம்மதியே இல்லை. அவர் தப்பு பண்ணியிருக்கிறது மனசாட்சி உறுத்துது. அப்போ என்ன செய்கிறாரு? ஆண்டவரே, நான் என் குற்றங்களை மன்னித்தருள்னு என்னதான் சொன்னாலும் தாவீது அரசருக்கு நாத்தானை ஆண்டவர் அனுப்புகிறார். நாத்தான் வந்து, அரசரே நீ பெரிய அரசர், நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி அரசராக்கி அதனால நீ இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணலாமான்னு அப்படிலாம் கேட்கவே இல்லை. அமைதியாக என்ன செஞ்சார்? அமைதியாக ஒரு கதை சொன்னார். கதை வழியாக அவருடைய குற்றத்தை உணர்த்தினார். இப்படி ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், அந்த ஊரில் ஏழை மனிதனும் இருந்தார். அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி மேலே இந்த பெரிய பணக்காரனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொண்டுகிட்டு வந்து அவர் வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டாரு. இது ஐயோ அவனை கொல்லணும், அவனை ரெட்டிப்பாக தண்டிக்கணும்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? நாத்தான், அந்த மனிதன் நீந்த ஐயா, நீ தான் அந்த தப்பை பண்ணிட்ட, நீ உரியா மனைவியை பிடிச்சி கொண்டு வந்துட்ட, உரியாவையும் கொண்டுட்ட, நீ அரசன். ஐயோ! உடனே அவர் தரையில் குப்புற விழுந்து ஆண்டவரிடம் அழுது மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு பெற்றார். சரியா? அப்போ நம்ம வாழ்க்கையில் தவறு செய்வோம், பலவீனர்கள் தான் நம்ம. அப்போ மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். ஆண்டவர்கிட்டையும் கேட்கணும், அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள்ட்டையும் நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அப்போ காயப்படுத்தியவர்களை நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம சிறையில் இருப்பதற்கு சமமாகும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாராவது காயப்படுத்தியிருந்தா, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தா,
அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சிறையில், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிறை இருப்புகளிலிருந்து வெளியே வாருங்கள், கடவுள் உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார், சக்கரியா ஆகமத்தில் போட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த சிறை இருப்பு என்னது? வெறுப்பு, வைராக்கியம், கோபம், பொறாமை, போட்டி, இதெல்லாம் அந்த கம்பிகளையெல்லாம் என்ன செய்யணும்? உடைக்கணும். உடைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட போகணும். அது சம்பந்தப்பட்டவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு நிரந்தரமான சமாதானம், அமைதி, ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் சமாதானம் இல்லை, மனசில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அப்போ யார்கிட்ட போவீங்க? யார்கிட்ட போவீங்க? பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட போனால் இன்னும் பூகம்பமாயிரும். தெரிஞ்சவங்ககிட்ட போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆயிரும். ஐயோ அவங்க நல்ல வழி நடத்தணும் பண்ணினா அவங்க இங்கிட்டு கேட்டு அங்கிட்டு கேட்டு எல்லா பிரச்சனைகளாகும். ஆண்டவரிடம் போக வேண்டும். உங்கள் கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்போ ஆண்டவரிடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிலிப்பியர், நான் படிக்கிறேன்னா வாசிங்க, பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. தூங்காமல் கேட்கணும், வாழ்க்கையில் இதை பயன்படுத்தணும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். பாருங்க, எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. பிரச்சனை வந்துருச்சா கவலைப்படாதீங்க, சண்டை வந்துருச்சா அவங்களையெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இவங்களையெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா, இப்படிலாம் பேசிட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் இப்படி பிரச்சனை, போகிற இடங்களில் இப்படி பிரச்சனை, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு அப்படி ஜெபிங்க. இப்போ பாருங்க, கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் சமாதானத்தை தருவார். தருவாரா தரமாட்டாரா? தருவார். நோயில் இருக்கும்போது ஜெபிக்கும் பொழுது சுகத்தை தருவார். இழப்பில் இருக்கும் பொழுது, நஷ்டம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ஆறுதலும் விடுதலையும் தருவார். ஒரு வீட்டில் பயங்கர கடன் பிரச்சனை, அதனால் என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா? எல்லாரும் மருந்து குடிச்சிட்டு சாப்பிட போகிறாங்க. மும்பையில் நடந்த ஒரு சம்பவம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வழியாக நடந்த ஒரு புதுமை இது. அப்போ மும்பையில் 3 பிள்ளைங்க, அம்மா அப்பா, சரியான கடனை அடைக்க முடியல. இப்போ என்ன செய்கிறன்னு தெரியல. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கணவனும் மனைவியும் பேசி முடிச்சுட்டாங்க, 5 பேரும் செத்துருவோம், பிள்ளைகளை விட்டுட்டு போனால் கஷ்டம் அப்படின்ட்டு காப்பியில் மருந்து கலந்து டீப்பாயில் வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு ஜெபிக்க தொடங்குறாங்க. கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு செத்துருவோம் அப்படின்னு. இங்கே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஐயோ இந்நேரத்துக்கெல்லாம் யார் வந்து கட்டன்னு சாதாரணமாக தட்டினா கூட திறக்க மாட்டாங்களே, படப்படன்னு தட்டின உடனே ஒரு பயந்து போய் ஓடி திறந்துட்டார். திறந்தா கோயம்புத்தூர்லேருந்து பிரதர், அவங்க மும்பைக்கு பிரேயர் நடத்த போனவர், இவங்களை போய் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். வந்தோம், பிரதர் நீங்களா? நானே தான். என்ன நடக்குது உங்கள் வீட்டில்? என்ன நடக்குது உங்கள் வீட்டில்? வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா காப்பியில் விஷம் கலந்து வச்சுருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன மாதிரி தப்பு பண்ணுறீங்க? உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா? கடவுளை நம்பி நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா? இப்படி தற்கொலை செஞ்சு பேயா அலைய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொண்ட பிறகு அதெல்லாம் தூக்கி கொண்டே அவங்க அம்மாவை கொட்டிட்டு வர சொல்லி, அவங்களோட இன்னும் அந்த குடும்பம் பாம்பேயில் இருக்குது, பிரதரு கருமத்தாம்பட்டியில் இருக்கார், கோயம்புத்தூரில் அடிக்கடி தூத்துக்குடிக்கு வருவார். அப்போது அவர் என்ன செஞ்சார், ப்ரேயர் பண்ணிட்டார். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு போன கொஞ்ச நாளையில் இவருக்கும் வேலை கிடச்சிட்டு, மகனுக்கும் வேலை கிடச்சிட்டு, நல்ல வேலை கிடச்சி, நல்ல சம்பளம் கிடச்சி, நல்ல ஒரு நிலைக்கு வந்து இவர் கோயம்புத்தூருக்கே போய் அவங்க ப்ரேயர் சென்டரில் இந்த சாட்சியை சொல்லியிருக்கார். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அந்த ஜோசியக்காரனுக்கிட்ட போகிறது, அப்புறம் என்னது செய்வினை செய்கிறதா, என்ன அவன் செஞ்சுட்டானா இவன் செஞ்சுட்டானா, எனக்கு கெடுதல் யாரோ பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணி விட்டுட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதான் என் குடும்பத்தில் இப்படி அப்படி, இந்த மாதிரி கோஷ்டிகள்லாம் நிறைய நம்ம தூத்துக்குடியில் தான் நிறைய இருக்குது.
அந்த மாதிரி நம்ம போகவே கூடாது. அவன் அன்றி ஒரு அணுவும் அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அப்போ அந்த குடும்பத்தை அந்த கண்ணீர் கணமாயில் இருந்து காப்பாற்றி ஒரு சாட்சியுள்ள மக்களாக நிறுத்தினார். அதே போல் நோயில் கஷ்டம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ நோய் வரும் பொழுது ஆண்டவரை நொந்துக்குருவோம். ஐயோ, என் கணவனுக்கு இப்படி வந்துருச்சு, என் பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சு, என் மனைவிக்கு இப்படி வந்துருச்சு, யார் என் குடும்பத்தை நடத்த போகிறது வைக்க போகிறதுன்னு. அப்போ ஒருத்தருக்கு அவங்க ப்ரேயருக்கு போகிற ஒரு ஃபேமிலி தான். அப்போ அவருக்கு ஒரு விழா எலும்பு பூரா கேன்சர். அப்படியே கேன்சரில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே கொண்டு போய் வச்சு வைத்தியம் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ டாக்டர்ஸு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு, ஏம்மா ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் விரும்புகிறத நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, செத்த உடலை உயிர்ப்பித்தவர், லாசரை உயிர்ப்பித்தவர், இத்து போன எலும்புல உயிரை கொடுத்தவர். என் கணவனுக்கு உயிரை கொடுக்க அவருக்கு முடியாதா? அவரால் முடியும் அப்படின்னு அந்த அம்மா இரவு பகலாக ரோமையர் 8:11 என்னவோ, இறந்த இயேசுவின் உடலை உயிர்ப்பித்த ஆவியானவர் என் கணவருக்கு உயிரை கொடுப்பார். இந்த வார்த்தையை இறந்த இயேசுவின் உடலுக்கு உயிரை கொடுத்த ஆவியானவர் என் கணவருக்கு உயிரை கொடுப்பார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை ராத்திரி முழுக்க விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. சொல்லி முடிச்சு விடிய காலம் ஒரு 5 மணியை போல அவர் ஒரு பெரிய சத்தம் போட்டு எழும்பி உட்கார்ந்துட்டார். அப்போ உட்கார்ந்த உடனே அவங்க எல்லாம், ஐயோ அவர் இறந்துட்டார் போல அப்படின்னு நர்ஸ்மாரெலாம் ஓடி வந்திருக்காங்க. அந்த அம்மாவும் கணவன்கிட்ட என்னன்னு, யாரோ என்னை தொட்டுட்டாங்க, என்னமோ எனக்கு கரண்ட் ஷாக் மாதிரி இருக்குது, என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு. அப்படி ஐயோ பெதற்றாதீங்க, சும்மா இங்கே பாரு, நான் எலும்பி உட்காந்துட்டேன், இப்போ நான் எலும்பி நடக்கட்டான், எனக்கு என்னமோ நடக்குது அப்படின்னு அவர் எழும்புறாரு, ஓடுறாரு, குதிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. சரி பொறுமையாக இருங்கன்னு நர்ஸ்மாரெலாம் சொல்லிவிட்டு டாக்டர்ஸ் வந்த பிறகு மறுபடிக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த அந்த விழா எலும்பு பூரா புதுசாக இருக்குது. இப்போ புதுமை செய்ய மாட்டாரா? இந்த அப்பாவை காண ஒரு கவலையாக இருக்குது எனக்கு. அவர் எங்கே போனாரோ தெரியல. அவருக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். புதுமை செய்வார் ஆண்டவர். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக புதுமை செய்வார். இறந்த இயேசுவின் உடலை உயிர்ப்பித்த ஆவியானவர் எனக்கு இந்த காலை சரியாக்கி தர மாட்டாரா? எனக்கு இந்த இதயத்தை சரியாக்கி தர மாட்டாரா? இந்த கிட்னியை சரியாக்கி தர மாட்டாரா? அப்படின்னு நீங்கள் அடிக்கடி அந்த வார்த்தையை விடாமல் சொல்லுங்க, உங்களுக்கு சுகம் வரும். சரியா? அப்போ நோயிலிருந்து சுகப்படுத்தி குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். இழப்பிலிருந்தும் கடவுள் உயிரை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? யாயிர் மகள் இறந்துட்டார்ல, அவன் வழியில் சொல்லிட்டாங்க, நீங்கள் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, இறந்துட்டா அப்படின்னு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, இல்லை இறக்கலை. அதே போல் லாசரே இறந்து 4 நாள் ஆயிடுச்சு, இல்லை அவன் தூங்குறான். அப்போ இறந்தவளுக்கு இழப்பையும் உயிர் கொடுப்பார். அவன் நயம்பட்டணத்து விதவையின் மகனுக்கு உயிரை கொடுத்தார். அப்போ இழப்பையும், கண்ணீரிலும் நோயிலும் இழப்பிலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை மாற்றி சமாதானம் தருவார். சமாதானம் தருவாரம்மா? நம்புறீங்களா? நம்புறவங்களாம் கடவுளுக்கு நன்றி ஏசப்பான்னு ஒரு ஓங்கி கை தட்டுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. சரி, அப்போ சமாதானம் பணத்தால் வராது, பதவியால் வராது, பெரிய 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 வசதி வாய்ப்புகளில் சமாதானம் வராது, மருத்துவரால் கூட சமாதானம் வராது. அப்போ சமாதானம் வருகிறது ஆண்டவரிடம் இருந்து. இப்போ ஆண்டவரிடம் இருந்து வருகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்துட்டா பயப்படுவோம்ல. ஐயோ இப்படி நடந்துட்டா, ஐயோ இப்படி பேசிட்டாங்க, ஐயோ இந்த மாதிரி அப்படின்னு பயம் வந்துடும். அப்போ பயம் வரும் பொழுது நம்ம விசுவாசம் குறைந்து போகும். பயம் வந்தால் விசுவாசம் குறைந்து போகும். பயம் வந்தால் சமாதானம் இல்லாமல் போயிடும். பயம் வந்தால் உள்ளத்தில் ஒரு கசப்பு ஏற்படும்.
சமாதானம் வந்தால் நமக்கு எதுவுமே செயல்பட வராது. இது பயம் வந்தா, அப்போ இந்த பயத்தை என்ன செய்யணும்? தேவையில்லாத பயம். அப்போ இவங்க என்ன செய்தாங்க? சீடர்கள் பயந்தாங்க இல்லையா? பயந்தாங்களா இல்லையா? அந்த போட்டில் போகும் பொழுது புயல் இதெல்லாம் வரும் பொழுது பயந்தாங்க. அவன் சும்மா இறையாத, ஏன் பயப்படுறீங்க, நான் உங்களோட தானே இருக்கிறேன். உடனே ஏதாவது நமக்கு நடந்துட்டா உடனே நம்ம பயப்படுவோம், உடனே நம்ம பலவிதமான சிந்தனைகளுக்கு போயிடுவோம். அப்போ இதெல்லாம் நம்ம சரி கட்டணும்னா பயம் இல்லாமல், கவலை இல்லாமல், கடவுளில் நம்பிக்கை வைத்து அவர் கொடுத்த அந்த அமைதியை, சமாதானத்தை தக்க வைத்து கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். அதுதானே நடக்குது. அவர் இருக்கார், அவர் பார்த்துக்கிறவர். இது கடவுள் இருக்கார், அவர் பார்த்துக்கிறவர். அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வரணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரி, ஓகே. அப்போ இவர் என்ன சொல்றாரு? சுமை சுமந்து பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மை வருதா? இதனால நீங்கள் இப்போ கவலைப்படுறதுனாலையோ, இந்த கஷ்டம் இருக்கிறதுனாலையோ, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றுகிட்ட வச்சுக்கிறாத, ஏங்கிட்ட தந்துரு. ஆண்டவரே உங்கள் பாதப்படியில் வைக்கிறேன். பிரச்சனை பண்ணுற என் மகனை பாதப்படியில் வைக்கிறேன். பிரச்சனை பண்ணுற என் மருமகளை பாதப்படியில் வைக்கிறேன். பிரச்சனை கொடுக்குற என் மாமனாரை, மருமகளை, என் மகளை யாராக இருந்தாலும், பிரச்சனை பண்ணுற பக்கத்து வீட்டுக்கார யாராக இருந்தாலும் உங்கள் பாதப்படியில் வைக்கிறேன். உங்கள் கருணைக்கண் நோக்கி அவங்கள பாருங்க. நீங்கள் மனத்தாழ்ச்சி சாந்தம், அந்த சாந்த குணத்தை அவங்களுக்கு கொடுங்க. அவங்க இதிலிருந்து பிரச்சனை தீரட்டும் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் சுமை மாறும், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நீங்களும் சமாதானமாக வாழ்கிறதுக்கு வசதியாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாது. எதாக இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு நான் வரும் பொழுதெல்லாம் இதான் சொல்கிறேன், என்னவாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் உங்களுக்கு எல்லாமே நல்லதே செய்வார். அப்போ உங்களுடைய இதயத்துள்ள பாரம், சுமை, கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம், வெளிப்படுத்த முடியாத வியாதி, வெளிப்படுத்த முடியாத பிரச்சனை, போராட்டம் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லும் பொழுது, அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்ளுவார். என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே அண்ணன் வந்திருக்காங்க, அவங்க பணியில் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. பொய்யும் புரட்டும் நிறைய கேஸுகளை அவங்க பிடிப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை. சில பிரச்சனைகளை சாதகமாக கையாண்டுருவாங்க, சில பிரச்சனைகளை அவர்களால் சாதிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் இதை எனக்கு சாதகமாக்கி தாங்கன்னு அவங்க அந்த மாதிரி சொல்லி அது செய்யும் பொழுது அவங்களுக்கு ப்ரமோஷன் கூடிக்கிட்டே இருக்கும், அவர்கள் பணி நல்லா இருக்கும். அதை ஆண்டவர் சொல்கிறேன். அதனால் யாராக இருந்தாலும் உங்களுடைய பணிகளில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பொறுப்படுங்க. உங்கள் வான தூதர்களை அனுப்பி பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் புனிதர்களை அனுப்பி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் நமக்கு வழியும் வாழ்வும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் தரக்கூடியவர் அவர் தான். இப்போ எல்லாரும் எழும்பி ஒரு பாட்டு பாடுவோமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி
சத்தியம் நானே ஜீவன் மகளே நான் தருவேன் உனக்கு சமாதானம் நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் நான் தருவேன் உனக்கு சமாதானம் நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவே கலங்காதே என் மகளே கண்மணி போல் உன்னை காத்திடுவே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன் உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன் உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன் உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன் என் மகனே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா என் மகளே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன் உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன் உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன் உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன் வருவாயா என் மகனே இதயத்திலே இடம் தருவாயா வருவாயா என் மகளே இதயத்திலே இடம் தருவாயா நானே வழி நானே சத்தம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தம் நானே ஜீவன் மகனே நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவே கலங்காதே என் மகளே கண்மணி போல் உன்னை காத்திடுவே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உட்காருங்க உட்காருங்க ஆண்டவர் தான் நமக்கு வழியும் வாழ்வும் அமைதி சமாதானம் நிம்மதி எல்லாமே தரப்போகிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். இதைத்தான் எஸ்ஐயா ஏற்கனவே கூறியிருக்கிறார் 26:3 எஸ்ஐயா கூறுகிறார் 26:3 அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். பாருங்க, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல மன உறுதியோடு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த அமைதி சமாதானத்தை தருவாராம். அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கு, அவர் சமாதானத்தின் பிரபுன்னு எஸ்ஐயா ஆகமும் சொல்லி இருக்குது. அப்ப அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்லது தான்.
அவர்கிட்ட எதுவுமே தீமை எதுவுமே கிடையாது. அப்போ அப்படிப்பட்டவர் நமக்கு வாழ்வும் வழியும் ஒளியும் வழிகாட்டுதலும் எல்லாமாக இருக்கின்ற அந்த கடவுளிடம், அந்த ஏசப்பாவிடம் நாம் சரணடைந்து நம்ம கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை நிராகரிப்பாரா? அவர் கண்டிப்பாக நம்ம கேட்குறத தருவார். அமைதியால் உன்னை உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த அமைதி சமாதானத்தினால நம்மளை உறுதிப்படுத்துவாராம். நம்ம சில நேரங்களில் இந்த கவலையினால என்ன செய்வோம்? ஐயோ என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, இப்படி பலவிதமான தேவையற்ற நினைவுகள், தேவையற்ற சிந்தனைகள். நாளைக்கு இன்னைக்கு வாழுங்க, இன்னைக்கு வாழுங்க. நேற்று கடந்து போச்சு, நாளைக்கு நம்ம சந்திக்க போகிறோமா தெரியாது. என்னென்னலாம் நடக்குது உலகத்தில். இன்றைக்கு எனக்கு தேவையான பிச்சையே போடுங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் எனக்கு என்ன தரணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை எனக்கு தந்துருங்கன்னு காலையிலே சொல்லிடுங்க. நைட்டு படுக்க போகும் முன்னால் எல்லாத்துக்கும் நன்றி, என்ன நடந்திருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். அவர் எல்லாமே நன்மை தான் செய்வார். அதனால தேவையில்லாமல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, எப்படியோ அங்கே போனானே எப்படி வருவான், இங்கே வந்தானே எப்படி வருவான், ஐயோ அந்த கார் எப்படி, அந்த பைக்கு, ஒரு கவலையும் படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். வீட்டில் அமைதி இல்லையா, இதயத்தில் அமைதி இல்லையா, அப்போ உங்கள் ஜெபத்தில் உறுதி இல்லைன்னு அர்த்தம், நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், கடவுள்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? பணத்து மேலே நம்பிக்கை வைக்கிறது, ஆளு மேலே நம்பிக்கை வைக்கிறது, பொருள் மேலே நம்பிக்கை வைக்கிறது. அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ இப்போ நல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டா சந்தோஷம், சமாதானம் இல்லையா? நல்ல ஒரு காரியம் நடந்துட்டா சந்தோஷம், நல்ல 4 பேர் பாராட்டிட்டா சந்தோஷம். அது நிரந்தரமாமா? அது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான அமைதி நிலைகுலையாமல் இருக்கிறதா நிரந்தரமான சமாதானம். அந்த சமாதானத்தை தான் நம்ம கேட்டு ஜெபிக்கணும். இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் சோகம், துக்கம், கவலை, ப்ரெஷரு, சுகரு, அல்சரு, கேன்சரு எல்லா சாரும் வருவாங்க. எல்லாரும் வந்து நல்லா குடி கொண்டுக்குருவாங்க. அப்போ இது நமக்கு தேவையா? அன்றன்றாடு ஆண்டவரே நீங்கள் என்னை வழி நடத்துங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்கள் சென்டரில் ஒரு பிள்ளை சமைக்கிற வருவா, ஒரு இதுவும் கவலைப்படாது, இவ்வளோ இன்னும் என்ன இப்படி இருக்கேன், அது ஆண்டவர் பார்த்துக்குருவார், அது கிறிஸ்தரசர் பார்த்துக்குருவார், அது கிறிஸ்தரசர் செஞ்சிருவார். இப்படி அவ்வளவு காரியத்தையும் சாதிச்சிருவான். என்னன்னா அவளுக்கு தேவையோ அவ்வளவையும் சாதிச்சிருவான். வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்காங்க. இவ்வளோ வாடகை வீடு, நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னேன் இந்த வீடு தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது ஒரு வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சொன்னேன், உங்களுக்கு இந்த வீடு தானே கிடைக்கும்னு சொன்னேன் பிள்ளை, எதுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாரத்தில் அந்த ஓனர் சொன்னாராம், ஏம்மா அந்த வீட்டை நீனே வாங்கிக்க, நீ உன் மகனுக்கு வேலை கிடச்ச பிறகு இந்த வீட்டை நீனே வாங்கிக்க. இப்போ வந்து சொல்கிறேன், சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வீட்டை போய் அட்வான்ஸை வாங்கிட்டு வாங்க மரியாதைக்கு. கடவுள் உங்களுக்கு தர்றதை தருவார். யாருக்கு சொந்த வீடு இல்லையோ, யார் வீடு வேணுமோ, எஸ்ஐயா 32:18 வச்சு ஜெபிங்க. எஸ்ஐயா 32:18 வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே இந்த பரந்த உலகத்தில் எனக்குன்னு வச்சுருக்க அந்த வீட்டை தாங்க, அந்த இடத்த தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து சாட்சியம் சொல்லுவீங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு கிடைச்சதா இல்லையா? அதுபோல் என்னன்னாலும் அந்த ஒரி பண்ணவே மாட்டா, கவலைப்படுவேன். என் மகனுக்கு எப்படி பிள்ளை எம்பிஏ படிக்க போகிறான்னு சொல்கிற, நிறைய காசு கேட்பாங்களே, அது கிறிஸ்தரசர் பார்த்துக்கிறவர், சீட்டு கிடச்சிட்டு. இவ்வளோ படித்து முடிச்சுட்டேன்னா இப்போ வேலைக்கு எங்கே போகிறேன், அது கிறிஸ்தரசரை பார்த்துக்கிறவர். நல்ல பெஸ்ட்டு கம்பெனியில் அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த மாதம் போய் ஜாயின் பண்ண போகிறான். பாருங்கள், இந்த மாதிரி நானே வெட்கப்படுவேன். ஐயோ இந்த பிள்ளை இவ்வளவு காரியம் சாதிக்குது, நம்ம சிஸ்டராக இருந்துக்கிட்ட நமக்கு இன்னும் அந்த விசுவாசம் வரலையே, அந்த நம்பிக்கை வரலையேன்னு. அப்போ நீங்களும் அப்படி சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கிருவீங்க. ஏசப்பா நீங்கள் 32:18 ஏசப்பா. அதே போல் காசு பணத்துக்குன்னா பிலிப்பியர் 4:19 பிலிப்பியர் 4:19 கடனாக இருக்கிறீங்களா, காசு இல்லாமல் இருக்கா, கஷ்டமாக இருக்கா, அதே செவமாலையை வச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது காரியம்னா சாதிக்கலாம். நிறைய காரியம் இப்படி
பைபிளில் தான் அவ்வளவு இருக்குது. நீ மாத்திரை மருந்து டாக்டர்கிட்ட போய் 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 காசை விரயம் பண்ணுறிய. இதிலே இருக்கு அவ்வளவுக்கும் மாத்திரை. அப்போ இதே சொல்லி சொல்லி நீங்கள் விட்டாமல் அந்த அம்மா அந்த பாருங்க அவ்வளோ நானே சொல்கிறேனே. என்னக்கிட்ட ஒரு பிள்ளை வந்து சொல்கிறான் 1.25 லட்சம் கேட்குறாங்க, யூட்ரஸில் கட்டியான் ஆப்ரேஷன். பாப்பில்ல இங்கே வா, நான் தண்ணி வந்துருச்சு தரேன், நீ இதை வச்சு குடி, 21 நாளைக்கு ஜெபிச்சுட்டு போய் நீ ஆப்ரேஷன் பண்ணணுமா என்னன்னு பாருங்க. அதே போல் ஜெபிச்சு குடிச்சிட்டு போனால் அங்கே டோரஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இப்படி எங்கள் பிள்ளை கட்டியவே காணோம். எப்படி அப்படி ஜெபம் ஆண்டவரால் ஆகாதது என்னமா இருக்குது? நமக்கு என்ன இருக்குது? நான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். நானும் ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு 80,000 செலவு பண்ணிட்டேன் கை கால் வலிக்கு. இப்போ நான் ஒரு மருந்தும் எடுக்கிறதில்ல. நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, உங்களால் முடியும். என் காலை பலப்படுத்துறது என் கால்களை மான் கால்களை போல ஆக்குறது உம்மது வல்லமை. உமக்கு தான் நான் ஊழியம் பண்ண வந்திருக்கேன். இங்கே தான் மாத்திரை இருக்கேன் இதுக்குள்ளே. அப்புறம் எங்கிட்ட போய் செலவு பண்ணிகிட்டு இருக்கிய? நிறைய காசு வச்சுருக்கீங்களோ? அந்த காசை என்ன செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சுகத்தை தந்துடுங்க, இந்த காசை கொண்டு போய் ஒரு ஏழை பையனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் சுகம் தாங்க, இதை நான் யாருக்காவது கொடுக்குறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு, அப்படி சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு சுகம் வரும். அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட காக்கா பிடிச்சி செவிங்க, ஐஸ் வச்சு செவிங்க. அப்போ நீங்கள் தந்துடுவீங்க. அப்போ நீங்கள் எனக்கு இதை செஞ்சுருவீங்க. அப்போ நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு இந்த குழந்தைய நீங்கள் தரப்போறீங்கன்னா, நீங்கள் தான் இப்போ எனக்குள்ளே வந்து குழந்தைய பிறக்க போகிறீங்கன்னா அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்லி சொல்லி கேளுங்க, அவர் கண்டிப்பாக தருவார். சரியா? அந்த மாதிரி கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக தருவார். மேலும் இந்த சமாதானமாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். நம்ம சமாதானமாக இருக்கணும்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், நல்ல ஒரு வார்த்தை சொல்லலாம். நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருங்க, இப்போல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, இப்போ உங்களை பார்த்தா நல்லா இருக்குது, நல்லா ஐஸ்வர்யமாக இருக்குது, உங்கள் முகம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. இப்படி நம்ம சொல்லும் பொழுது அவங்க அதில் வளர்ந்துக்கிடுவாங்க. அப்போ அவங்கள ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு செயல், ஒரு பாராட்டு, இது மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், நம்மளுக்கும் சமாதானம் மகிழ்ச்சியும் வரும். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இது சமாதானத்துக்கு ஒரு வழிவகை. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் இல்லையா? நிறைய பேரை சந்திக்கிறோம். பணக்காரவங்களை சந்திக்கிறோம், ஏழைகளை சந்திக்கிறோம், நோயாளிகளை சந்திக்கிறோம், இளைஞர்களை சந்திக்கிறோம், சிறுவர்களை சந்திக்கிறோம், எல்லாரையும் சந்திக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு வெறுமை இருக்கும். இந்த சின்ன வாண்டுக்கிட்ட கேளுங்க, எங்கள் அம்மா எனக்கு அந்த பொம்மை வாங்கி தரலிங்க, அதுக்கு வெறுமை. அது ஒரு பையன்கிட்ட கேளுங்க, எங்கள் அப்பா என்னை மேலே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, ஃபீஸ் கட்டமுன்னு, அது அவனுக்கு ஒரு வெறுமை. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு வெறுமை இருக்கும். என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, அது ஒரு வெறுமை. அப்போ வெறுமை எல்லாரும் நம்ம சந்திக்கிற எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அப்போ இதை என்ன செய்யலாம்? இந்த வெறுமை எப்படி நிறைவுபடுத்தலாம்? ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவாக இருக்கணும். அதை நான் சொல்கிறேன்ல, சும்மா சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசணும். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது செய்யுங்க. என்னோட ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் ஊழியம்னே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வல்லநாட்டு பக்கம்தான் அவங்க இருந்தாங்க. என்ன காங்கிரிகேஷன்னா சென்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷனில் சேர்ந்தோம். இது நடந்த சம்பவம் கேட்டுக்கோங்க. ஊழியம்னு போய் அது சேலையெல்லாம் நிறைய அயன் பண்ணுறதுக்கு அப்படி உடுப்பு போடுவாங்க. உடுப்பு பூரா துவைச்சதும் அப்போ அது சொல்லியிருக்கு, ஐயா உமக்கு தானே நான் ஊழியம் பண்ணுறேன், என் உடுப்பெல்லாம் அயன் பண்ணக்கூட எனக்கு நேரம் இல்லை, முழு நேரம் கவனிச்சிருங்க, ஜவியமோ அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கேன், இது என்ன தான் பண்ணுறதோ தெரியல, நாளைக்கு போட்டுட்டு போக உடுப்புலைன்னு. உண்மையிலே மறுநாள் 4-5 உடுப்பு அயன் பண்ணி அவங்க கட்டில் இருந்துச்சாம்மா. இது எப்படி தான் நடந்துச்சோ? நான் சொன்னேன், நான் நம்பவே மாட்டேன், நீங்கள் தான் அதை செஞ்சுருக்கீங்க. ஐயோ சிஸ்டர், இது உண்மை சிஸ்டர், நான் செய்யவே இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட தான் சொன்னேன், நீங்களும் சொல்லி பாருங்க அப்படின்னு. எனக்கும் சின்ன சின்ன காரியம் ஆண்டவர் செய்கிறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும். அந்த சிஸ்டருக்கு அந்த மாதிரி அயன் பண்ணி இருந்துருக்குது பாருங்க. சிஸ்டர் எப்படி சிஸ்டர்? அப்படி தான் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரான்சன் சிஸ்டர் எவ்வளவு காரியம் சொன்னாங்க அன்னைக்கு அவங்களுக்கு நடந்ததெல்லாம்.
அதுபோல் ஊழியம் பண்ண போகும் பொழுது, ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நம்ம பொறுப்பை கொடுத்துட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கோ நமக்கோ என்ன தேவையோ அதை செஞ்சிருவார். இதில் எத்தனை பேர் உங்களுக்கு அது சாட்சியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீங்க? அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். நீங்கள் சந்திக்கிறவங்களோட நல்ல உறவாக பாசமாக நல்ல அவங்களுக்கு உதவி செய்து நல்ல விதமாக இருங்க. கடவுள் உங்களுக்கு நிறைய செய்வார். இந்த பழைய ஏற்பாட்டில் சமாதானத்தை ஷாலோம்னு சொல்லுவாங்களாம். ஷாலோம்னா சமாதானம், அமைதி, முழுமை, பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சமாதானம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ புதிய மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்கு? அமைதின்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு ஒரு சமாதான பிரபுவாக, அமைதியின் பிரபுவாக பிறந்த உடனே வானதூதர்கள் என்ன பாடினாங்க? உன்னதங்களிலே மகிமை, பூவுலகில் நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. அப்போ பூவுலகில் நன்மனத்தோருக்கு, அப்போ இந்த நன்மனம் கொண்ட யாரா இருந்தது? அந்த இடையர்கள். அந்த இடையர்கள் தான் முத இயேசுவை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்? அவங்க உள்ளத்தில் கள்ளங்கபடம் எதுவுமே இல்லை. அந்த சமாதானத்தின் பிரபுவை முதல் அவர்களுக்கு சந்திக்க கடவுள் பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்போ நம்ம குடும்பத்தில் நம்மள யாராவது ஒரு சமாதான கருவியாக தூதனாக இருக்கணும். நாங்கள் சிஸ்டர்ஸ் எங்கள் கம்யூனிட்டியில் நாங்கள் யாராவது இருக்கணும் இல்லையா? நாங்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு சமாதான தூதுவராக இருக்கணும். அப்போ அந்த சமாதான தூதுவராக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்ல மனம் உள்ளவங்களாக இருக்கணும். நல்ல மனசு இருக்கணும். அவங்க நல்ல மனசு உள்ளவங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க மகராசியாக இருப்பாங்க, அவங்க மகராசனாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க கிராமங்களில் இல்லையா? அப்போ நல்ல மனசு இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நம்ம சில நேரங்களில் தவறாக புரிஞ்சிருவாங்க, தவறாக பேசிடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க, சந்தேகப்பட்டுருவாங்க, சில பிரச்சனைகளாக வரும். அதனால் நம்மளுக்கு என்ன செய்யும்? பயம் வரும். ஐயோ இந்த என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி வரும். அப்போ இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள்லாம், இந்த ஆட்களெல்லாம் யார் தான் மாற்றி தர முடியும்? இயேசு தான் மாற்றி தர முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நேரத்தில் வீட்டை விட்டு ஓடிடலாமா? குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு, சமாதானம் இல்லைன்னு வீட்டை விட்டு ஓடிடலாமா? இப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்துருச்சு, அந்த வேலையை ரிசைன் பண்ணிடலாமா? அல்லது நீங்கள் எங்கேயாவது இப்போ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறீங்க, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடலாமா? இல்லை. எதா இருந்தாலும் மேற்கொள்ளணும். பிரச்சனைகளை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும், நிலை குலையக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? மோசேயிடம் என்ன சொல்கிறாரு? இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வரும் பொழுது செங்கடலை பார்க்குறாங்க. செங்கடலை பார்த்த உடனே மக்களுக்கெல்லாம் பயம் வருது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அமைதியாக இருங்கள், நிலை குலைய வேண்டாம். என்ன சொல்கிறாரு? அமைதியாக இருங்கள், நிலை குலைய வேண்டாம். அப்போ நிலை குலைய வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருந்தாரா? கடலை ரெண்டாக பிளந்து கொடுக்கலையா? ரெண்டாக பிளந்து கொடுத்துட்டாரு. நல்ல தரையில் சின்ன வாண்டுகள்லாம் அந்த கடல் சுவர் மாதிரி நிற்குதுல தண்ணி, அதில் தொட்டு பார்க்குதுங்க, சுவரா தண்ணியான்னு நிறைய பேர் தொட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கடவுள் நிலை குலைய வேண்டாம், அமைதியாக இருங்கள். உங்கள் பிரச்சனை வருதா? உங்கள் பணியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கணவனோட மனைவியோட வீட்டில் பிள்ளைகளோட என்ன பிரச்சனை வருதா? நிலை குலையாதீங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கலையா? நிலை குலையாதீங்க. ரெட்டிப்பாக தருவார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். நம்பினா தான் வரும். நம்பாமல் நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்தால் கொடுக்குறவன் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கட்டும்னு சும்மா இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நீங்களும் முயற்சி பண்ணணும். அப்போ கடவுள் கண்டிப்பாக தருவார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது என்ன செய்யணுமா? அமைதியாக இருக்கணும், ஜெபிக்கணும், நிலை குலைந்து போகக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது, குழம்பி போகக்கூடாது, அங்கலாய்க்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். சரி, இது நடந்துட்டா பரவாயில்ல, ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, இதில் ஒரு நல்ல முடிவு வரும். இடித்து மின்னல் மின்னி புயல் காற்று வீசி அடங்கின உடனே கொட்டும் மழை. கொட்டுமா கொட்டாதா? அப்போ குடும்பத்தில்
நமக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க முன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும், ஒரு போராட்டம் வரும். ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது, ஆண்டவர் அதான் அனுமதிச்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான மனதை உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வளர்த்து கொள்ளணும். இயேசுவின் வாழ்க்கையில் சீடர்களாக ஓடி போனாங்க, காட்டி கொடுத்தாங்க, மறுதளிச்சாங்க. ஆனாலும் அவரை பகைமை பாராட்டவில்லை, பழி வாங்கவில்லை. அவர்களை சந்தித்தார், மன்னித்தார், அன்பு செய்தார், சமாதானத்தை கொடுத்தார், அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்தார், அவர்களுக்கு விளக்கி கொடுத்தார், மறைநூலை விளக்கி கொடுத்தார், அவர்களை அன்புடன் வழி நடத்தினார், ஆறுதல் அளித்தார், அறிவுரை வழங்கினார், புதிய பணிகளை அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம என்ன செய்வோம்? நீ இது சரி வராது, நீ போ, நான் வேற ஆளை போட்டுக்கிறேன் அப்படின்றவானுங்க இல்லையா? அப்போது எதா இருந்தாலும் அந்த இயேசு செய்தது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சரிவர செய்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு பக்குவமான மனதை எனக்கு தாங்கப்பான்னு ஜெபிக்கணும். நான் எதுலையுமே பதட்டமடையாமல், நிலை குலையாமல் அதை நிதானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கப்பான்னு நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஜெபிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாராக இருப்பீங்க? அமைதியின் தூதுவனாய், சமாதானத்தின் கருவியாய் நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும், நிலை குலையாமல் அமைதியாக இருக்கணும், ஆண்டவரில் மிகுந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்புறம் நம்ம எதுலையுமே சுயநலத்தை தேடக்கூடாது. நான் இது தேடினேன்னா, இப்போ நான் எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும்னு நினச்சேன்னா அது நடக்காட்ட நமக்குள்ள ஒரு சங்கடம் வரும். சங்கடம் வந்த உடனே என்ன செய்வோம்? வார்த்தைகளை விட்டுருவோம். வார்த்தைகளை விட்டு அங்கே சண்டை வரும். சண்டை வந்தால் சமாதானம் குறைவு வரும். சரியா? அப்போ அதிலே நம்ம என்ன செய்யணும்? சுயநலம் நாடாதவர்களாக இருக்கணும். அப்போ எப்பயுமே என்ன செய்யணும்? சமாதானமாக வாழணும், உறவுகளை வளர்க்கணும், உரையாடல்களை நடத்தணும். இப்போ பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவள் திட்டிட்டு போயிட்டா அவள் இருக்கட்டும், இது பிரச்சனை வந்துச்சா அவள் இருக்கட்டும், எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துட்டு போகிறான், எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கட்டும். இந்த ரோட்டில் எல்லாம் கல் பார்க்குறோம்ல, கல் அதுகெல்லாம் நல்ல உறவோடு இருக்குதுங்களா? கூட்டமாக கிடக்கும்ல, கல்லெல்லாம் இருக்குது. அதே மாதிரி குடும்பங்களில் ஒன்றாவே இருப்போம், பேசிக்கிறாமே இருப்பாங்க, சமாதானம் இல்லாமே இருப்பாங்க. பிள்ளைங்க இருப்பாங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உறவு இருக்காது. என்னதாவது வேணா உங்கள் அப்பாட்ட போய் கேளு, அதை போய் வாங்கிட்டு வர சொல்லு, உங்கள் அம்மாட்ட சொல்லு. ஏன் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் வைக்க மாட்டாங்க. மனத்தாங்கள் வரும், கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உரையாடல் நடத்தணும். ஒருத்தருத்த உட்காந்து பேசணும். இது எதனால வந்தது, இது ஏப்பா, இதுக்கு ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படணும், சரி இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? சமாதானத்துக்கு முக்கிய ஒரு காரியம் உரையாடல். செபிக்கணும், மன்னிக்கணும், நிலை குலையக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அதே சமயத்தில் உரையாடலும் நடத்தணும், சொல்லிவிடணும். அவங்களோட நான் பேச விரும்புகிறேன், அவங்களோட சமாதானமாக விரும்புகிறேன், அந்த குடும்பத்தோட சமாதானமாக இருக்க விரும்புகிறேன், எங்களுடைய வேற்றுமையெல்லாம் தவிர்த்து ஒற்றுமையாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். அதனால் உரையாடல் நடத்தணும். அப்போ நம்ம மனதில் அந்த உரையாடல் நடத்தி ஒரு மன்னிப்பு, ஒரு சமாதானம் இருந்தால் நம் வாழ்க்கை மாறும். நம்ம வாழ்க்கையில் ஒரு உரையாடல் நடத்தி மன்னிச்சு சமாதானம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். நல்ல அப்போ வாழ்க்கை மாறின உடனே உள்ளத்தில் என்ன வரும்? மகிழ்ச்சி வரும், நிம்மதி வரும், சமாதானம் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். சரி எல்லாரும் ஒற்றுமை ஆகிட்டோம், எல்லோரும் சேர்ந்து செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை நீ செய்து, இதை நான் செய்து. அப்போ குடும்பத்தில் ஒரு கலகலப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு தைரியம், நிம்மதி எல்லாமே வந்துடும். வருமா வராதா? அப்போ அது வர்றதுக்கு தானே நம்ம இப்போ இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை செய்வோமா செய்ய மாட்டாமா? அப்போ நம்ம அந்த சமாதானத்தின் தூதுவனாக நான் இருப்பேன் இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும்.
பிரச்சனை வந்தாலும் அதை கேட்டு பேசி உரையாடல் நடத்தி மன்னிப்பு கேட்டு சமாதானமாக இருக்க நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற கவலை, பயம், துக்கம், சந்தேகம், பதட்டம், குழப்பம் எல்லாமே என்ன செஞ்சிடும்? துண்டை காணாம துணியை காணாம ஓடியே போயிடும். இவள்கிட்ட நெருங்கினா சரி வராது, அவள் எதுக்கு எடுத்தாலும் சமாதானம் அமைதி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் இதுக்குள்ளே நுழையணும்னு அதை என்ன செஞ்சிடும்? அதெல்லாம் போயிடும். இதுக்கு தான் மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 5:9. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். பாருங்க என்ன போட்டிருக்கு? சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நீங்க கடவுளின் மக்களா இருக்க விரும்புறீங்களா இல்லையா? யாரெல்லாம் கடவுளின் மக்களாக இருக்க விரும்புறவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். ஏ அப்பா, எல்லாருமே விரும்புகிறோம். என்னம்மா, வெரி குட். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமையை ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா, யாருமே ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு பிரச்சனையோட இருக்க யாருமே விரும்புறதில்ல. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். அப்போது அருமையாக சொல்லியிருக்காரு ஆண்டவர் இயேசு தான் மலை மேலே உட்காந்து இந்த 8 வாக்கியத்தையும் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று தான் இது. என்ன சொல்லியிருக்காரு? சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள். இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் கடவுளின் மக்கள். ஐயோ, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பிடிக்காது, அவங்களாம் சண்டை போட மாட்டாங்க, அவங்கெல்லாம் சமாதானமாக இருப்பாங்க. அப்படி சொன்ன காலம் ஒன்று உண்டு. அது எந்த காலம்? அது எந்த காலம்? ஐயே, எந்த காலத்தில் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் சமாதானமாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் பயந்து நல்லா இருக்கிறவங்க எந்த காலத்தில்? திருத்தூதர் பணிகளில். திருத்தூதர்கள் பணி செய்ய ஆரம்பித்தாங்கல்ல, அப்போ மக்கள் பிற இனத்தார் பார்த்துட்டு சொன்னாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்கெல்லாம் நல்ல கடவுளின் மக்கள், இவங்கெல்லாம் ரொம்ப சமாதானமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க, அவங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுனது எந்த காலத்தில்? திருத்தூதர்கள் காலத்தில், ஆதி திருச்சபை தொடங்கிய காலத்தில். அப்போ இதை நம்ம இப்போ கொண்டு வரக்கூடாதா? ஒரு குடும்பத்தில் வந்தால் ஒரு பங்கில் வந்துடும், ஒரு சமுதாயத்தில் வந்துடும், ஊரில் வந்துடும், அப்படி வந்துடும்ல. அப்போ நான் இன்றைக்கி சமாதானத்தின் கருவியாக வாருவேன். நான் கடவுளின் மகள்னு நான் கூப்பிடணும். இவ கடவுளின் மகள், இறை மகள், இறைவனின் மகள். இந்த சிஸ்டர் இப்படி, இந்த மக இப்படி, இந்த மகன் இப்படி. அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அந்த நிலைக்கு நம்ம வரணும். அப்போ தான் நம்ம கடவுள் மக்களுங்கிறதுக்கு சாட்சியம் சொல்ல முடியும். நான் கடவுளின் மகள் என்பதுக்கு சாட்சியாக சமாதான தூதுவளாக இன்றிலிருந்து மாறுவேன். மாறுவீங்களா? மாறணும். உங்களுக்காக நான் நிறைய ஜெபிப்பேன், சரியா? சமாதானமாக இருக்கணும். எதுக்கு சண்டை சச்சரவு போட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? சமாதானமாக சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சுகமும் இருக்கும், நல்ல காரியங்களும் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்போது இந்த சமாதானமாக இருக்கிறவங்க கடவுளின் மக்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ தெரியுமா? பிரிந்த உறவுகளை சரிப்படுத்துவார்கள். கடவுளின் மக்கள் என்ன செய்வாங்களாம்? பிரிஞ்சிருக்கிற உறவுகளை சரிப்படுத்துவாங்க. எங்களுக்கு எங்கள் சிஸ்டர் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் அப்படி பிரிஞ்சு இல்லையாம்மா? உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவோட சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்கள நல்ல எப்படி நீங்கள் அதை பேசுவீங்க? அது கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி. அப்படின்னா ஐயோ எங்களுக்கு தெரியாதே சிஸ்டர், நல்ல ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுங்கள். எப்போ சந்திக்கும் பொழுது, இப்போ 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் இப்போ சரிப்படுத்தணும். முதல்ல ஜெபம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு என்ன தெரியுமா செய்யணும்? அந்த பொண்ணு யார்கிட்ட நல்லா பேசுதோ அந்த அவங்கள நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கணும். அவங்கள சொல்லணும், ஐயோ உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, அந்த குடும்பத்தில் நீ நல்லா செஞ்சியான், அந்த மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு ரொம்ப துக்கப்படுறான், நீ எப்போ தான் வருவாயின்னு காத்திருக்காங்க, உங்கள் மாமியாரும் ரொம்ப சங்கடப்படுறாங்க, நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி ஒரு வார்த்தையை போட்டு விடுங்க. அப்போ அந்த பிள்ளை அங்கே போய் சொல்லிருமா? சரி, இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிங்க. அந்த பையனுக்கிட்ட சொல்லுங்க,
இங்கே பாரு, உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் மனைவி. எப்போ பார்த்தாலும் உன்னையே தான் சொல்கிறான். அவர் போனாரா, அவர் சாப்பிட்டாரா, அவர் வந்தாரா, அவர் எப்படி இருக்காரு, தெரியாமல் இப்படி வந்துட்டேன், மனசு கஷ்டமாக இருக்குது, அவர் என்னை நல்லா தான் வச்சுருந்தாரு, நான் தான் இப்படி வந்துட்டேன், இப்படி புலம்புறாப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். புரியுதா? அப்படி சொல்லுவீங்களா? அதே மாதிரி மாமியா மருமக பிரிஞ்சிருந்தாலும் இப்படி சொல்லுங்க. இப்படி சொல்லி நீங்கள் சமாதான தூதுவனாக மாறுங்க, சமாதான தூதுவனாக மாறுங்க. அப்போ இந்த பிரிந்த உறவுகளை சரிப்படுத்த முடியுமா, முடியாதா? முடியும். பிரிந்து வாழும் நபர்களை சேர்த்து வைக்க முடியும். பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைக்க முடியும். முடியுமா, முடியாதா? ஒரு பிள்ளை என்கிட்ட வந்தா, மாப்பிள்ளை கப்பலில் இருக்கார், மாமியாரை கவனிக்கணும். அவளுக்கு அந்த மாமியாரை கவனிக்கவே பிடிக்கலை. அப்போ ஒரே பிரச்சனை. அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு, நான் உன்னோட வாழ முடியாது, டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிடுச்சு. நீ டிவோர்ஸ் வாங்க போகிறதுனா நீ யார்கிட்டையாவது போய் பேசணும் அப்படின்னு. அப்போ என்கிட்ட அனுப்பிட்டாங்க அந்த பிள்ளைய. ஒரு பெரிய ஆள் தான், அவர் ஃபாதர் தான் என்கிட்ட அனுப்பியிருக்காரு. அப்போ அந்த பிள்ளை என்கிட்ட பேசுகிறா. பேசி இப்போ நான் சொன்னேன், அம்மா உனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குதுல்ல, அந்த பொம்பளை பிள்ளை டிவோர்ஸ் வாங்கலாம். சரி, நானே சொல்லி வாங்கி தாரேன். அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கெல்லாம் என்னம்மா செய்வேன்? அது உங்கள் அப்பா எவ்வளவு காலத்துக்கு இருப்பார், எவ்வளவு காலத்துக்கு உதவி செய்வார், வீட்டை வைப்பேன், நகையை வைப்பேன், அதை வைப்பேன், எல்லாத்தையும் விற்றுட்டு என்ன செய்வேன்? இதெல்லாம் உனக்கு சாத்தியமாகுமா? அப்போ நீ வாக்குறுதி கொடுத்தியே கல்யாணத்தன்னைக்கு, அது என்ன கொடுத்த? இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் வருத்தத்திலும் எல்லாத்துலேயும் நான் கணவனோட சத்தியம் முன்னா இல்லை அத்தனை பேருக்கு முன்னால். அப்போ அது பொய் சத்தியமா? இப்போ நீ இப்போ எதுக்கு இப்படி சொல்கிற? இது சரியா? கொஞ்சம் யோசிமா. ஓ மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு எனக்கு இப்போ சொல்லு. அவர் நல்லவர் தான், நல்லா செய்வார், எல்லாம் எனக்கு வாங்கி தருவார். இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? அந்த மாமியாரை தான் வச்சுக்கிற முடியலை. உங்கள் அம்மா சுகம் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வேன்? உனக்கு ஒரு அம்மா இருந்தால் என்ன செய்வேன்? சாப்பாடு கொடுக்க மாட்டியா? பைபிள் என்ன கொடுத்துருக்குது? பசியாக இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆடையில் வேணும், அதை அந்நிய இருக்குது. நீ அவர் அந்த அம்மா இல்லாமல் உனக்கு மாப்பிள்ளை வந்தாரா? எல்லாம் சொல்லி ஒரு வழியாக பண்ணியாச்சு. இப்போ உன் மாப்பிள்ளையை கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன், நீ நம்புறதா? நான் கூப்பிடுறேன். இப்போ அந்த அவரும் வந்துட்டார். இப்போ அவர்கிட்டையும் நிறையா பேசியாச்சு இவளை பற்றி என்னன்னு. இப்போ 2 பேரும் ஒருத்தர் சொல்லியாச்சு. இப்போ என்ன, 2 பேருக்கும் ப்ரேயர் பண்ணி 2 பேரும் ஒற்றுமையாக ஆகிட்டாங்க. சமாதானமாக வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அந்த அம்மாவுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கிறான். நீ உன் பிள்ளைகள்கிட்ட கொடுக்க சொல்லு, உனக்கு இஷ்டம் இல்லை நான் அப்படி நல்லா ஆயிட்டாங்க. 1 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறா, சிஸ்டர் ஐ மிஸ் மை ஹஸ்பண்டுன்னு. ஏன்டா என்ன? அவர் கப்பலுக்கு போயிட்டார் சிஸ்டர். டிவோர்ஸ் வாங்க நினச்ச பொண்ணு பார்த்தீங்களா? அப்போ நம்ம பேசணும், ஜெபிக்கணும், அவங்களுக்குள்ள நல்லதாக உரையாடி அவங்கள ஒன்று சேர்க்கணும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் அன்பியத்திலையோ உங்கள் பங்குலையோ அப்படி பிரிஞ்சிருக்கிறவங்கள ஒன்று சேர்க்க முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? பிரிந்த உறவுகளை சரிப்படுத்தலாம், பிரிந்து வாழும் நபர்களை சரிப்படுத்தலாம், பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கலாம். அப்போ உங்கள் ஜெபத்தால், உரையாடலால், நல்ல ஆலோசனை அறிவுரைகளால் அவர்களை ஒன்று சேர்ந்து வாழ உதவி செய்ய முடியுமா, முடியாதப்பா? முடியும். அப்போ உங்களாலே ஒரு குடும்பம், உங்களாலே ஒரு நபர்கள், உங்களாலே ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பெரிய காரியம். செய்வீங்களா? செய்வீங்களா? கத்திரிக்கோள் என்ன செய்யும்? கத்திரிக்கோள் என்ன செய்யும்? வெட்டி விட்டுரும், பிரித்து விட்டுரும். ஊசி நூல் என்ன செய்யும்? சேர்த்து வச்சிரும். இப்போ நீங்கள் ஊசி நூலாக இருக்க போறீங்களா, கத்திரிக்கோளாக இருக்க போறீங்களா? ஊசி நூலாக இருக்க போறீங்கன்னா வெரி குட், சந்தோஷம். அப்போ நீங்கள் ஊசி நூலாக இருந்து என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்று சேரணும். நீங்களும் நன்றாக இருக்கணும், மற்றவர்களும் ஒன்றாக இருக்கணும். எல்லோரும் சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். நிறைவேற்றுவோமா? கடைசி வசனம் என்ன சொன்னேன்? சமாதானம் செய்வோர் வேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அப்ப நம்ம எல்லாம் கடவுளின் மக்கள். சமாதானமா இருக்கணும். இருப்போமா? சரி, இப்ப எல்லாரும் எழும்புவோமா? ஜெபிப்போம்.
பாட்டு பாடிட்டு ஜெபிப்போமா, ஜெபிச்சுட்டு பாடுவோமா? பாடிட்டு ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த இறைவார்த்தை நபி சேர்ந்துகி பார்ப்போம். உயிர்த்த இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இல்லங்களிலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சமாதானத்தை உண்டாக்கும் கருவியாக என்னை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரே எங்களுக்கு வலிமையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லும். மன்னிக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, பொறுமை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லும். எல்லா நாவுகளும் ஆண்டவர்கிட்ட அப்படியே துதிப்போம், அவரை துதிப்போம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தூய ஆவியின் அருளினால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. சமாதானத்தை தகப்பன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த சமாதானத்தில் நிரந்தரமாய் நாங்கள் இருப்பதற்கு உன் தூய ஆவியின் வழியாக உங்களுடைய கொடைகளையும் அருளையும் நீங்கள் ஒவ்வொருவர் மீது மூற்றும் ஆண்டவரே. மன்னிக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, சகிப்புத்தன்மை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, பொறுமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற அந்த நன்மையான எண்ணங்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லும். அந்த வாழுகின்ற இயேசு இன்றும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவருடைய வீழ்த்தெழுந்த வல்லமை இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறது. அவர் இப்பொழுதும் நமக்கு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லும். உன் தூய் ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லும். இது ஒரு மறுரூபமாக கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளால் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை மாற்ற விரும்புகிறார். இயேசுவே என்று சொல்வோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அவர் என்னோடு இருக்கிறபடியினால் நான் சோர்ந்து போவதில்லை. அவர் எனக்குள்ளே இருந்து வலுவூட்டுகிறபடியினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் வாழ்கிறார், நானும் வாழ்கிறேன் என்று சொல்லி, அப்பா நீங்க இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே என்று சொல்லி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 இயேசுவே. Thank you Jesus. கைகளை தட்டி நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுமா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொண்டீங்க. நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நல்லா உச்சமா சொல்லுவோம். நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில வார்த்தை உடனே சொல்லுவோம். நாங்கள் சோர்ந்தே போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்தே இல்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை.
சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் ஆமென் ஆமென் ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. சொல்லுங்க, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில கைகளை தட்டி உற்சாகமா சொல்லும் போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க நல்லா உற்சாகம் ஆமென் ஆமென் ஆமென். நாங்க சோர்ந்து போவதில்லை. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. மீண்டும் சொல்லுவோம், நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. அந்த சமாதானத்தின் ஆண்டவர் தாமே நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் தந்தீரையா. எல்ரோயி ஆமே, எல்ரோயி என்னையும் தந்தீரையா, என்னையும் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொன்னேன். அப்பா அப்பா நன்றி, அன்பே நன்றி. சொல்லுங்க, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லு. நல்லா உள்ளவனுக்கு நன்றி சொல்லு ஆண்டவருக்கு, அந்த சமாதானத்தின் ஆண்டவருக்கு, அந்த சமாதானத்தை தரும் தெய்வத்திற்கு தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. சொல்லுங்க, அப்பா வாய்களை
இணைந்து உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நல்ல கைகளை கட்டி ஆவில இருந்து சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா நாவுகளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. அந்த சமாதானத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. 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 ஆண்டவரே, நீர் கொடுத்த சமாதானத்தை நான் என் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சமாதானத்தை தந்தவரே, சமாதானத்தை தந்தவரே, அந்த சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நல்லவரே ஸ்தோத்திரம். நோய்கள் வெளியேறி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நோய்கள் வெளியேறி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய வல்லமையான கரம் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை குணமளித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை குணமளித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. என் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நன்றி. தொடுமும் கைகளுக்காக நன்றி. தொடுமும் கைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வியாதிகளை வெளியேற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க தொடுங்க, தொடுங்க. உங்க காயப்பட்ட கரம் தொடட்டும் ஆண்டவரே. அந்த தழும்புகளால் அவர்கள் குணமடையட்டும் ஆண்டவரே. முன்னால வாங்க, வாங்க சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க. முன்னால வாங்க, வாங்க, முன்னால வாங்க, முன்னால வாங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் இரக்கம், இயேசுவின் பரிவு பிள்ளைகளை குணப்படுத்துவதாக, மக்களை குணப்படுத்துவதாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்பொழுதே சுகப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. Jesus, Jesus, oh thank you Jesus. நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய திருக்கரங்கள் இறங்கி வருவதற்காக நன்றி. விடுதலையை தருவதற்காக நன்றி. விடுதலையை தருவதற்காக நன்றி. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு நன்றி. சுகவாழ்வை தருகின்றவரே உமக்கு நன்றி. சுகவாழ்வை தருகிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா பிணிகளும் மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்த தகப்பன் நீர் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்த தகப்பன் ஆண்டவரே. உம்மை தேடி வந்த ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் தொட்டு சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீர் சொல்ல ஆண்டவரே, நோய்கள் எல்லாம் பறந்தோடின ஆண்டவரே. எல்லா தீய ஆற்றல்களும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறியது ஆண்டவரே. அதே போல இப்போதும் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நீர் வாழ்கின்றீர் ஆண்டவரே. நீர் உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய குணப்படுத்தும் வல்லமையான கரம் ஆண்டவரே குணமளித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி, 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 நன்றி.
ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலும் குணப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாழ்வு தருகின்ற தெய்வமே உமக்கு நன்றி. வாழ்வு தருகின்ற தெய்வமே உமக்கு நன்றி. குணப்படுத்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி. குணப்படுத்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி. குணப்படுத்தும் வல்லமை மிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா மகிமை. ஹல்லேலூயா மகிமை ஆண்டவரே. மகிமையான உம்முடைய திருக்கரம் இறங்கி வந்த ஆண்டவரே குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா மகிமை ஆண்டவரே. தெய்வமே உமக்கு மகிமை. இயேசுவே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே வலக்கரத்தை உயர்த்தி இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்காக ஜெபித்து பெற்றுக்கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற அருமையான அருட்சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய பணிக்காக அவர்கள் இருந்த இடத்தையும் விட்டு ஆண்டவர் வெளியேறி இன்று தனிமரமாக நின்று ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய அன்பு பணியை உமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் மீது உம்முடைய கரம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஆற்றல் இறங்குவதாக, அவரை பலப்படுத்துவீராக. இந்த நற்செய்தி பணியை இன்னும் அதிகமாக ஆயிரங்களுக்கு செய்ய முடியாது ஆண்டவரே அந்த வல்லமையை ஊற்றுவீராக. உம்முடைய மகிமையினாலே நிரப்புவீராக. சென்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே மக்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. ஹல்லேலூயா உமக்கு மகிமை ஆண்டவரே. நல்ல உடல் நலத்தை தருவீராக. நல்ல உடல் நலத்தை தருவீராக. ஆன்மீக நலத்தை தருவீராக. ஆன்மீக நலத்தை தருவீராக. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எல்லா நலன்களாலும் நிரப்புவீராக. தகப்பனே நன்றி கொடுக்கிறோம். நன்றி. தெய்வம் ஆசீர்வதியும். தெய்வம் காத்துக்கொள்ளும். ஆமென். தெய்வம் வழி நடத்தும்.